குழந்தை சடலத்தை தோளில் சுமந்து சுற்றிய தாயால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குழந்தை மரணம் குறித்து தாய் பச்சையம்மாளிடம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. தகாத உறவால் ஏற்பட்ட பிரச்சனையில் குழந்தை அடித்துக் கொல்லப்பட்டதாக தாய் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். உறவினர் ஜீவா குழந்தையை அடித்துக் கொன்றதாக காவல்துறையிடம் தாய் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள ஆடூர் அந்த கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் அவருடைய மனைவி பச்சையம்மாள். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இருக்கிற நிலையில பாலமுருகனுக்கு கடந்த 1 மாதத்திற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா இருதய அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த பச்சையம்மாளுடைய உறவினர் ஜீவான்றவர் அந்த வீட்டிற்கு அந்த பச்சையம்மாள் மற்றும் 3 குழந்தைகளை அழைத்து சென்று தான் பார்த்துக் கொள்வதாக கடந்த 1 மாதத்திற்கு முன்பு திண்டிவனம் அருகே அழைத்து சென்றிருக்கிறார். திண்டிவனம் அருகே உள்ள அவரது வீட்டில் ஜீவா வைத்து பச்சையம்மாளுடன் இருந்துள்ளார். இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா நேற்று அந்த ஜீவா பாலமுருகனுடைய உறவினர்களுக்கு போன் பண்ணி தான் அழைத்து வந்த குழந்தைகளில் 4 வயது பெண் குழந்தை உயிரிழந்து விட்டதாகவும் நாங்கள் அனைவரும் கடலூருக்கு பேருந்தில் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பாலமுருகனுடைய உறவினர்கள் நேற்று இரவு கடலூர் பேருந்து நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அங்கேயே பேருந்து நிலையத்தில் விடிய காத்திருந்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையோ பச்சையம்மாளோ யாருமே வராத நிலையில கடலூரின் பல்வேறு பகுதிகளில் அவங்க தேடும்போது உழவர் சந்தை அருகே இறந்த குழந்தையை தோளில் சுமந்தபடி பச்சையம்மாளும் மற்ற 2 குழந்தைகள் உயிருடனும் அவருடன் சுற்றி வந்ததை பார்த்து அவரை பிடித்திருக்கிறார்கள். அந்த இறந்த குழந்தை உடல் முழுவதும் காயங்கள் இருந்ததால் உடனடியாக அருகில் இருந்த புதுநகர் காவல் நிலையத்தில் அவங்க பச்சையம்மாளை ஒப்படைக்கின்றனர். காவலர்கள் உடனடியாக அந்த குழந்தையுடன் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு சோதனை செய்ததில் அந்த குழந்தை உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. மேலும் மற்ற 2 குழந்தைகள் பச்சையம்மாளை தற்போது போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு அந்த குழந்தையை ஜீவாதான் கொண்டிருக்க வேண்டும் என பாலமுருகனுடைய உறவினர்கள் குற்றம் சாட்டி வரும் நிலையில இந்த சம்பவம் நடந்த திண்டிவனம் பகுதி போலீசாருக்கு தற்போது கடலூர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளார்கள். திண்டிவனம் போலீசார் தற்போது கடலூர் விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களது முழு விசாரணை தொடர்ந்த பிறகு இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பதும் தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.